வணக்கம். புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் தி ஒயர் இணைய பத்திரிகையின் கட்டுரையை பார்க்க இருக்கிறோம். திரு எஸ்.என். சாஹு, குடியரசுத் தலைவர் அலுவலகத்தின் முன்னாள் உயர் அதிகாரி, இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். மாணவர்கள் சந்திக்கும் தேர்வு முறைகள், அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்து இந்த கட்டுரை பேசுது. வாதிப்பதற்காக அரங்கத்திற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் வந்திருக்கார். வணக்கம் சார். மாணவர்கள் சந்திக்கக்கூடிய தேர்வு முறைகள், அதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள், அதனால் மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றி இந்த கட்டுரை பேசுது. ஜென்சி இளைஞர்களுடைய கோபத்திற்கு மத்திய அரசு ஆளாகி இருக்கு அப்படிங்கிறதான் இந்த கட்டுரையின் முக்கியமான சாராம்சம். இந்த தேர்வு முறைகள் மட்டுமான அதன் மீதான கோபம் மட்டும்தானா இந்த இளைஞர்களுக்கு? வேறு அரசியல் ரீதியான கோபமும் இருக்கா அவங்களுக்கு? இல்லை, அதாவது இது ஒரு டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒரு பனிமலையின் ஒரு முகடு தான் தெரியுது. ஆக்சுவலாக அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. இல்லை, எரிமலை மாதிரி வெடித்தாலும் வெடிக்கும் சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு கம்பைண்டான ஒரு விஷயங்கள் இருக்குது. ஒன்றுபட்ட ஒரு ரீசன்ஸ் இருக்குது. ஒரு பலவிதமான ரீசன்ஸ் இருக்குது. நான் வேலையில்லா திண்டாட்டம், அப்புறம் நாட்டில் நடக்கிற பிளவுவாத அரசியல், வெறுப்பு அரசியல், இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் விலைவாசி உயர்வு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீட் தேர்வு ரத்து போன்ற விஷயங்கள், நீங்கள் சொல்கிற மாதிரி சிபிஎஸ்சியில் நடந்த அந்த ஆன்ஸ்க்ரீன் இது மார்க்கிங் இருக்குல்ல, அதில் நடந்த பிரச்சனைகள் இருக்குல்ல, அது எப்படி இளைஞர்களை ஜென்சி இளைஞர்களை பாதிக்குது, இது எல்லாமே ஒரு ஒட்டுமொத்தமான இஷ்யூஸோட ஒரு காம்பினேஷனாக தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக அதோட வெளிப்பாடாக தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோ இல்லை அது நடத்தின போராட்டமோ எல்லாமே அதோட விளைவுகளாக தான் பார்க்குறேன் நான். அந்த ஒன்றுபட்ட ஒரு ரீசன், இதுக்கு ஒரு பர்டிகுலர் ரீசன் சிங்கிள் அவுட் பண்ணாத பலவிதமான அதிருப்திகளின் ஒட்டுமொத்த ஒரே வெளிப்பாடாக இருக்குது. இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சிங்கிறது ஆளும் கட்சியான பாரதிய ஜனதாவுக்கு எதிரான மனநிலையில் இருக்காங்களா, இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் சிஸ்டம், அரசியல் கட்சிகள் மீதான கோபமும் அதிருப்தியும் இருக்கா இளைஞர்களுக்கு? அதன் வெளிப்பாடாது இல்லை. அவங்க இன்றைக்கு பாரதிய ஜனதா ஆண்டு இருக்கிறதுனால நடக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் நமக்கு தெரியுது. அது அவங்களும் அப்படி தான் நினைக்கிறாங்க, நமக்கு எதிராக இது இருக்கோன்ட்டு. ஆனால் அது இந்த இளைஞர்களின் ஒட்டுமொத்த ஒரு அதிருப்தியின் வெளிப்பாடு. அதாவது ஒரு தேர்தல் வெற்றி மட்டுமே ஒரு கட்சியின் ஒரு சாதனையாக கருத முடியாது. மக்கள் சந்தோஷமாக இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்க முடியாது. தொடர்ந்து பாஜக வெற்றி வருது, தேர்தலில் வெற்றி வருது அப்படின்னா அதனால் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தவறான ஒரு கண்ணோட்டமாக இருக்கும். இளைஞர்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதை எதிர்க்கட்சிகள் சரியாக அட்ரஸ் பண்ணாங்களா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறி. இல்லை, எதிர்க்கட்சிகள் அட்ரஸ் பண்ணால் கூட அதை அரசியல் ரீதியாக அந்த எதிர்க்கட்சிகளை மீறி தேர்தல் வெற்றிகளை சாத்தியப்படுத்துறதுக்கான வழிமுறைகள் பாஜகவுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க ஒரு செல்வாக்காக இருக்காங்க. அப்போது அந்த எதிர்க்கட்சிகளும் சரியாக கையாளாத பல பிரச்சனைகள் இருக்குல்ல, அந்த பிரச்சனைகளை எப்படி கொண்டு வரது அப்படின்னு பார்க்கும்பொழுது அதை ஒரு நையாண்டித்தனமாக ஒரு கிண்டலாகவும் கேலியாகவும் காக்ரோச் அப்படின்ற ஒரு விஷயத்தில் கொண்டுறாங்க கரப்பாம்பூச்சின்னு. அது எதேச்சியாக உங்களுக்கு தலைமை நீதிபதி, சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதி வேலையில்லா இளைஞர்களை பற்றி கரப்பாம்பூச்சிகளோட ஒப்பிட்டதுனால அது இயல்பாகவே இன்சிடென்டலாக அது பொருந்தி போயிட்டது அந்த கரப்பாம்பூச்சின்னு பேர் வைக்கிறதுக்கு. ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் வேலையில்லா இளைஞர்கள் லட்சக்கணக்கில் இருக்காங்க. அவங்கள நீங்கள் கரப்பாம்பூச்சியோடு ஒப்பிடும்போது அவங்களுக்கு வேறு பல அதிருப்திகள்லாம் கூட இருக்கும். இந்த நாட்டுடைய அரசியல் பற்றின அதிருப்திகள்லாம் கூட அவங்களுக்கு இருக்கும். இல்லை, வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிறது அரசு சார்ந்த பிரச்சனையாக பொதுவாக பார்க்கப்படுது. ஆனால் தலைமை நீதிபதியுடைய அணுகுமுறை அந்த இளைஞர்களின் சொந்த பிரச்சனையாக இருக்கிற மாதிரி பேசியிருக்காரு அவர். ஆமாம், அதாவது அவர் ஒரு கேஷுவலான ஒரு ரிமார்க். அது ஆக்சுவலாக வேலையில் இருக்கிற இளைஞர்கள் ஒரு கரப்பாம்பூச்சி மாதிரி ஒரு தொந்தரவாக இருக்காங்கன்ற மாதிரியான ஒரு அர்த்தத்தில் அவர் சொல்லிட்டார். அது இளைஞர்களை தூண்டி விடுற ஒரு விஷயமா அமைஞ்சு போச்சு. ஆக்சுவலாக நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலைன்னு அவர் சொல்கிறார், அவர் விளக்கிருக்காரு. ஆனால் அது அப்படி தான் எடுத்துக்கொள்ளப்பட்டது. சில விஷயங்கள் என்ன நீங்கள் மறுத்தாலுமே அது அப்படி தான் வேறு விதமாகத்தான் அது எடுத்துக்கொள்ளப்படும். அது மாதிரி தான் இந்த விஷயமும் அது மாதிரி தான் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஸோ நம்மளை ஒரு கரப்பாம்பூச்சிக்கு ஒப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரப்பாம்பூச்சி பேர்லேயே நம்ம ஒரு பார்ட்டியை, ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிக்கலான்னு அபிஜித் டிப்கே அவர் யூஎஸ்ல எங்கேயோ இருக்கார். அங்கேருந்து ஆரம்பித்து சோஷியல் மீடியா மூலமாக கிட்டத்தட்ட 2 கோடி ஃபாலோவர்ஸ்லாம் அதுக்கு வந்துட்டாங்க. அது எல்லாரையும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். போராட்டமும் நடத்தி அவர் முதல் பேச்சே என்ன சொல்கிறாரு, அம்பேத்கரோட புத்தகத்தை, வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை வச்சுட்டு என்ன சொல்கிறாரு, இங்கே வெறுப்பு அரசியலை பண்ணாதீங்க, இங்கே இந்து முஸ்லீம்களுக்கு மத்தியில் பிளவு பண்ணாதீங்க அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்களை தான் அவர் பேசுகிறார் முதல்ல. அதுக்கப்புறம் இந்த நீட் தேர்வு போன்ற விஷயங்கள்லாம் பேசிட்டு, அப்புறம் அந்த சிபிஎஸ்சி விஷயங்கள், ஆன்ஸ்க்ரீன் மார்க்கிங்லாம் பேசிட்டு தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஒற்றை கோரிக்கையாக அவங்க வச்சு தான் அந்த போராட்டத்தை அவங்க நடத்துகிறாங்க. இது ஒரு நையாண்டித்தனமாக இருந்தால் கூட, என்னடா இது காக்ரோச்சின் பேரை வச்சுன்னு இதில் சீரியஸான விஷயமானா, இந்த நையாண்டிக்கு பின்னாடி ஒரு சீரியஸ்னஸ் இருக்குது.
அந்த சீரியஸ்னஸ் வந்து ஆளுகின்றவர்கள் வந்து புரிந்து கொள்ளணும். அதை வந்து புரிஞ்சுக்கிறத கோட்டை விட்டாங்கன்னு ஒரு கஷ்டம். ஆனால் இவங்க எப்படி புரிஞ்சுருக்காங்கன்னா, ஆன் ஸ்க்ரீன் மார்க்கிங் எடுத்துக்கோங்களேன். அதை முதல்ல வெளிப்படுத்தினது வேதாந்தா ஸ்ரீவத்சவான்னு ஒரு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் +2 ஸ்டூடெண்ட் தான் வெளிப்படுத்தினார். என்ன அதில் பிரச்சனை, ஆக்சுவலாக 98 லட்சம் பேர் வந்து பரிசு எழுதினாங்க சார். இந்த வாட்டி புதுசாக ஒரு சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஆன் ஸ்க்ரீன் மார்க்கிங்னு. அதாவது ஆன்சர் ஷீட்டெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி அதை கம்ப்யூட்டரில் ஏற்றி 70,000 ஆசிரியர்கள் வந்து அதை திருத்துறது, ஆன்லைனில் திருத்தி மார்க் போடுறது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் மார்க் ஷீட்டை வாங்கி, எனக்கு சந்தேகம் இருக்குன்னா மார்க் ஷீட்டை வாங்கி நீங்கள் பார்ப்பீங்கள்ல, அப்படி ஆன்லைன்லேயே வாங்கி பார்க்கும்போது அந்த வேதாந்தா ஸ்ரீவத்சவாக்கு என்ன ஆச்சுன்னா, அவருடைய பேப்பர் வரல, ஸ்கேன் பண்ணது வேற ஒருத்தரோட பேப்பரில் இவருடைய ரோல் நம்பரில் வந்திருக்கு. 4 லட்சம் பேர் வந்து ஆன்சர் ஷீட்டுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க. அப்போ இவருக்கு இப்படி வந்திருக்குன்னா, ஸ்கேன் பண்ண காப்பீஸ் மிஸ் ஆகுது, ஆன்சர் ஷீட்டோட காப்பீஸ் மிஸ் ஆகுது, மார்க்கோட டோட்டல்லாம் தப்பாக இருக்குது. அப்போ இவருடைய பேப்பரே இல்லை, இன்னொருத்தருடைய பேப்பர் இவரோட ரோல் நம்பரில் வந்திருக்கு. அப்போ இது எவ்வளோ பெரிய, இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைத்த மாணவர்கள் வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள், தேச விரோதிகள் அப்படின்லாம் விமர்சனத்திற்கு உள்ளானார்களே. இல்லை, அந்த பையன் தான் அது மாதிரி. அதாவது 3 பசங்க அது மாதிரி ஜென்சி பசங்க வந்து சொன்னாங்க. இன்னொருத்தர் என்ன சொன்னார், இதுக்கு சிபிஎஸ்சி வந்து நியமித்த அந்த நிறுவனம் இருக்குல்ல, அது ஏற்கனவே தெலுங்கானாவில் ஒரு எக்ஸாம் நடத்தி அதில் பலவிதமான இதெல்லாம் முறைகேடுகள்லாம் நடந்தது அதில் அப்படின்னு ஒரு விஷயம். இன்னொன்று வந்து இந்த சிபிஎஸ்சியோடைய அந்த தளத்தையே வந்து ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு இன்னொரு தம்பி வேற சொன்னார். ஸோ இது மாதிரி பலவிதமான குளறுபடிகள் அதில் இருக்கிறதுனால இந்த முதல்ல இந்த வேதாந்த ஸ்ரீவத்சவாவை அவர் முதல்ல எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக அவரை வந்து என்ன பண்ணிட்டாங்க, நீ பாகிஸ்தானி, நீ ஆன்டி நேஷனல் அப்படின்ட்டாங்க. அதாவது நம்ம நாட்டோடைய பெரிய தூரதிருஷ்டம் என்னென்னா, ஆளுகின்ற அரசாங்கம் அல்லது பிரச்சனைகளை வந்து எதிர்த்தோ அல்லது பிரச்சனைகளை வந்து ஒரு குரூப்போ ஒரு இயக்கமோ கிளப்பினாலோ அந்த தனிப்பட்ட மனிதர் மேலோ அந்த கும்பல் மேலோ அந்த குரூப் மேலேயோ சுலபமாக ஆன்டி நேஷனல் முத்திரையை குத்திடுறாங்க சார். அது எதிராக கேள்வி கேட்டால் தேச விரோதம் ஆன்டி நேஷனல் முத்திரையை குத்திடுறாங்க. அதுக்கு லீட் பண்ணுற ஆள் மேலே என்ன பண்ணுறாங்க, இவர் வந்து இவருக்கு மூலம் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இது அமெரிக்கா அல்லது வந்து சைனாவாக இருக்கும். இவருடைய அத்தை பையனோட, பெரியப்பா பையனோட, சித்தப்பாவோட, பேரனோட, சொந்தக்காரனோட, சித்தியோட தம்பி பையன் மொத்தம் சைனாவில் ஒரு இடத்துல இருக்கார். அவர் தான் அங்கே இந்த எல்லாத்தையும் இயக்கிறார் அப்படின்வாங்க. இல்லை ஜார்ஜி சோரஸ்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் இயக்கிறார், இந்தியாவுக்கு எதிரான ஒரு இயக்கம் நடத்தின்னு இருக்கார். இல்லை இவர் வந்து தாவூத் இப்ராஹிமியோட சொந்தக்காரர், இவருக்கு வந்து பாகிஸ்தானில் பெரிய பங்களா இருக்குது. இது வந்து நம்ம நாட்டில் நடக்கிற வந்து ஒரு பெரிய ஒரு அநியாயம் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஏன்னா மக்கள் இதை எப்போ புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு தெரியல. யார் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக இந்த குரூப் வந்து இப்போ இந்த இளைஞர்கள் எழுச்சின்றது வெவ்வேறு காலகட்டங்களில் வந்திருக்கு சார். ஆக்சுவலாக குஜராத்தில் நவநிர்மான் மூவ்மெண்ட் வந்தது 70களில், 80களில் அஸ்ஸாமில் ஆல் அஸ்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2012 ஊழலுக்கு எதிரான இயக்கங்கள் கெஜ்ரிவால் தலைமையில் வந்தது. அதுவும் இளைஞர்கள் கிட்டத்தட்ட இருந்தாங்க. அதுக்கப்புறம் விவசாயிகள் போராட்டம் 21 வந்தது. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இந்தி திணிப்புக்கு எதிரான 65 வந்தது. அது மாதிரி பலவிதமான போராட்டங்கள் நடந்திருக்கு. ஆனால் பாஜக ஆட்சியில் மட்டும்தான் எந்த விதமான போராட்டம் நடந்தாலுமே அதை வந்து நீங்கள் வந்து இந்தியாவுக்கு விரோதமாக சித்தரிக்கிற ஒரு போக்கும், இதுக்கு வந்து மூலம் வந்து வேற எங்கேயோ சைனாவில் இருக்குது, பாகிஸ்தானில் இருக்குன்னு சொல்கிற ஒரு போக்கும் இங்கே இருக்குது. அதில் மாணவர்கள், இளைஞர்கள் தன்னெழுச்சியா போராடுறாங்களா, இல்லை எதிர்கட்சிகள் தூண்டுதல் இல்லை? இது எதிர்கட்சிகள் பாஜக சந்தேகம் அவங்க எல்லாத்தையுமே அப்படி தான் சந்தேகிக்கிறாங்க பாஜக. இதில் எதிர்கட்சிகள் பின்னாடி இருக்குது. சாதாரண யூடியூபர் உட்பட யூடியூபர் கூட அரசாங்கத்துக்கு ஏதாவது ஒரு கருத்து சொன்னார்னா நியாயமான கருத்து. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் பாகிஸ்தானில் இருக்கார், அவர் பேர் வந்து இந்த பேர் கிடையாது, அவருக்கு ஒரு முஸ்லீம் பேரை கொடுத்து அப்படி ஒரு ஏன்னா பாஜகவோட ஐடிவிங் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அவங்க எதை சொன்னாலுமே ஈஸியாக கொண்டு போக முடியும். ஒரு தடவை அமித்ஷாவே சொன்னார், நாங்கள் நினச்சா 32 கோடி பேருக்கு எல்லாத்தையும் கொண்டு போயிடுவோன்னார். அந்த மாதிரி ஒரு ஐடிவி இங்கே வச்சுருக்கும் போது அவங்க சுலபமாக வந்து இந்த மாதிரியான ஒரு நியாயமான கோரிக்கைகளோட வரவங்களோட இப்போ அந்த வேதாந்தா ஸ்ரீவத்சவா சொன்ன விஷயம் என்ன, அவருக்கு நேர்ந்த அநீதியை அவர் சொல்கிறார். ஆக்சுவலாக அவரை நீங்கள் ஒரு பாகிஸ்தானி, ஒரு அரசாங்க மீடியாவில் இருக்கிற ஒரு ஜேர்னலிஸ்டே அவரை பாகிஸ்தானின்னு முத்திரை குத்துறாரு சார். தூர்தர்ஷன் ஆங்கர் தான். அதான் நான் பேர் சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன். தூர்தர்ஷன் ஆங்கர் தான் சொல்கிறார் சார். அது எப்படி சொல்ல முடியும் ஆக்சுவலாக? இது வந்து அப்போது இந்த இளைஞர்களுடைய கோபம் வந்து நீட்டு தேர்வு, அந்த கேள்வித்தாள் அவுட்டான விஷயங்கள் மட்டுமல்ல, சிபிஎஸ்சி விஷயங்கள் மட்டுமல்ல, நீட் தேர்வு பல காலம் பல முறை இந்த நீட் தேர்வுலாம் அவுட் ஆகிருக்கு. இந்த வாட்டியே மக்கள் இது காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு இளைஞர்களோ ஏன் கொதிச்சு எழுந்தாங்க? இது மட்டுமே ஒரு ரீசன் கிடையாது. இது வந்து சிபிஎஸ்சியும் அதோட சேர்ந்துருக்கு. அதோட வேலையில்லா திண்டாட்டம் போன்ற விஷயங்கள், அப்புறம் இந்த மாதிரி பிளவுவாத அரசியல், வெறுப்பு அரசியல் போன்ற விஷயங்கள்லாம் சேர்ந்து தான்
இது வந்து ஏதோ ஒன்று நம்ம நாட்டில் வந்து இளைஞர்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் கொதிச்சுட்டே இருக்குது. அதுக்கு இந்த எதிர்க்கட்சிகளால் கூட சரியாக ஃபைட் பண்ண முடியல. ஏன்னா தேர்தல் வெற்றிகள் மூலமாக ஆளுகின்ற கட்சி வந்து தான் தொடர்ந்து மக்களுடைய ஆதரவை பெறுவதிலிருந்து அது என்ன சொல்லுது, எதையுமே மக்கள் கண்டுக்கல, நாங்கள் வந்து எல்லாருக்கும் திருப்தியாக ஒரு ஆட்சியை கொடுத்துட்ருக்கோன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படி ஒரு எழுச்சி அல்லது திரட்சி வரும்பொழுது அது வந்து பின்னாடி யாரோ தூண்டி விடுறாங்கன்னு ஒரு முத்திரை குத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு நையாண்டித்தனமான ஒரு பேரை வேற வச்சுருக்கிறதுனால யோகேந்திர மக்வானா தான் இன்னொரு கட்டுரை இதே காக்ரோச்சை பற்றி எழுதும்போது இன்னொரு கட்டுரையில் சொல்லியிருக்கார். நையாண்டித்தனமாகவும் விளையாட்டுத்தனமாகவும் இருக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி எடுக்கிற போராட்டங்கள், அந்த தோற்றத்தில் எடுக்கிற போராட்டங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட எதிர்க்கட்சிகள் செய்கிற விஷயங்களோட அதிகமாக செஞ்சு பல சர்வாதிகாரிகள் கூட வீழ்த்திருக்கு அப்படின்னு ஒரு புத்தகமே வந்திருக்கு. பிராங்க்ஸ்டர்ஸ் அண்ட் வெர்சஸ் ஆட்டோகிராட்ஸ்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கை அந்த புக்கில் வந்து இது குறிப்பிட்டிருக்காங்க. செர்பியாவில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு அவர் சொல்கிறார். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நையாண்டி இது வந்து கேலியா கிண்டலா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, நேபாளம்னு நம்மளை சுற்றியே நிறைய உதாரணங்கள் இருக்கு. அதெல்லாம் நடந்திருக்கு. அந்த நேபாளத்திலும் நடந்தது, ஸ்ரீலங்காலையும் நடந்தது. ஸோ நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா, இது நையாண்டித்தனமாக ஒரு காக்ரோச்சுன்னு வச்சுருந்தா கூட, இல்லை வந்து இந்த காக்ரோச்சின் பேரை வச்சிருந்ததுனாலே அது வந்து ஒரு கிண்டலான விஷயம், அது வந்து உதறி தள்ளிட்டு போகிற விஷயம் நீங்கள் நினைக்கக்கூடாது. அது அந்த பேருக்கு பின்னாடி ஒரு இயக்கம் இருக்கோ இல்லை ஒரு தனிநபர் இருக்காரோ அதெல்லாம் இல்லை. இது அந்த பேருக்கு பின்னாடி ஒரு உணர்வுகளின் குவியல் இருக்கு, இளைஞர்களின் கோபம் இருக்கு, அந்த கோபம் இருக்கு, ஒரு உணர்வுகளின் குவியல் இருக்குன்றதை யோகேந்திர மக்வானா சொல்றார் இன்னொரு கட்டுரையில. அவர் சொல்றார். இந்த கட்டுரையாளர், நீங்க சொன்ன கட்டுரையாளர் ரொம்ப அற்புதமா ஒரு விஷயத்த கொண்டுறாரு அவர். ஆக்சுவலா இந்த காக்ரோச் விஷயத்த கிட்டத்தட்ட வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி ஏப்ரல் 1926 நவஜீவன் பத்திரிகையில் வந்து காந்தி வந்து இந்த கற்பாம்பூச்சியை பற்றி எழுதுறார். அந்த விஷயத்தை வந்து லிங்க் பண்றாரு இந்த கட்டுரையாளர். ரொம்ப சரியாக 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இயக்கம் இப்போ வந்திருக்கு. சரியா 100 ஆண்டுகளுக்கு முன்பு கரப்பாம்பூச்சியை பற்றி ஒரு விஷயம் வருது. ஒருத்தர் கேட்குறாரு காந்தியை பார்த்து, பல்லி வந்து கரப்பாம்பூச்சியை வந்து சாப்பிடுது, விலங்குகள் வந்து பெரிய விலங்குகள் சின்ன விலங்குகள் அடித்து சாப்பிட்றது சகஜம் தானே, இது வந்து அதை பார்க்கும்போது எனக்கு அந்த பல்லியை கொல்லலாம் போல தோணுது அப்படின்ற அவர் எழுதுறார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இது வந்து ஒரு மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே ஒரு வயலன்ஸ் இருக்குது, ஒரு வன்முறை இருக்குது உங்கள் மனசுக்குள்ளே. அது வந்து விலங்குகளுக்குள்ள இருக்கிற ஒரு சட்டம். அது பெரிய விலங்கு சின்ன விலங்கு சாப்பிட்றது அது விலங்குகளோட வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் மனிதனான உங்களுக்கு அது அப்ளை ஆகாது. நீங்கள் விலங்குகளோட உயர்ந்த இடத்துல இருக்கீங்க. நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற வன்முறையை எடுத்துருங்க. வன்முறையை எடுத்துட்டு நீங்கள் அதை பாருங்கள். நீங்கள் வந்து அந்த விலங்கு, இந்த பெரிய விலங்கு சின்ன விலங்கு அடித்து சாப்பிட்றதுக்கும் நீங்கள் அதை கொல்றேன் அப்படின்னு கொல்லணும்னு நினைக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, ரெண்டும் ஒன்று கிடையாது. ரெண்டும் வேற. மனிதன் வந்து அவன் மனசில் இருக்கிற சுற்றி நடக்கிற வன்முறையிலேருந்து அவன் விடுபட்டு அவன் மனசில் இருக்கிற வன்முறையை எடுத்து வெளியில் தூக்கி போட்டுட்டு அதற்கு பிறகு அவன் வந்து தன்னுடைய பிரச்சனைகளை வந்து அதன் மூலமாக வன்முறை இல்லாத நான் வயலண்ட்டாக அவன் வந்து எதிர்கொள்ளணுமே தவிர இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை நீங்கள் வளர்த்துக்கக்கூடாதுன்னு அந்த கரப்பாம்பூச்சி வந்து இப்போ பல்லி சாப்பிட்றத நான் பல முறை நானும் பார்த்துருக்கேன். ஆனால் பார்த்த பிறகு வந்து உங்களை மாதிரி எனக்கு என்ன தோணலை. ஏன்னா அது வந்து விலங்குகளுக்கான ஒரு ராஜ்யம். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அதை கொல்லணும்னு நீங்கள் பார்க்கக்கூடாது. அப்போ உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற வயலன்ஸியை நீங்கள் தூக்கி வெளியில் போடுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த கரப்பாம்பூச்சி தத்துவம் இருக்குல்ல, இது காந்தியே சொன்ன விஷயத்திலிருந்து பார்க்கும்போது இவங்க ஜந்தர் மந்தரில் ஒரு நான் வயலண்ட்டாக வன்முறை இல்லாத ஒரு அமைதியான ஆர்ப்பாட்டம் நடத்தியதை பார்க்கும்போது இது சொல்கிற விஷயமே வந்து வேறு. ஆக்சுவலாக இதை வந்து சரியான அளவீடோடு வந்து இதை ஆள்றவங்க புரிஞ்சுட்டாங்கன்னா அவங்க வந்து ஓரளவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பல பிரச்சனைகளை வந்து தீர்க்கறதுக்கான ஒரு வழி இருக்குது. இல்லை ஒரு விதமான விருப்ப அரசியல், இதே ஒரு வேலையில்லா திண்டாட்டம் போன்ற விஷயங்கள், இதே இளைஞர்களை கோபப்படுத்துகிற மாதிரியான ஒரு இந்த தேர்வுகளில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிறது போன்ற விஷயங்கள், இல்லை முறைகேடுகள் போன்ற விஷயங்கள் இதெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் வந்து இந்த ரீசன்ஸ்லாம் ஒவ்வொன்றா அங்கங்கே வந்து சேர்ந்துட்டே இருக்கும். ஒரு இடத்துல வந்து எல்லாமே கன்சால்டேட் ஆகும். இன்னைக்கு வந்து நாடு முழுக்க 2 கோடி பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து இதை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகவும் செய்யலாம். அப்போ அந்த இளைஞர்களுடைய நோக்கம் அல்லது கோபம் என்னவா இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் நமக்கு எதிராக இங்கே நடந்துட்டு இருக்கு, அதை சரியாக அட்ரஸ் பண்ணுறதுக்கான கட்சிகளும் இங்கே இல்லை. அப்போ நம்ம ஏதோ ஒன்று பண்ண வேண்டியிருக்கு, நம்ம ஒரு இயக்கத்தை நடத்த வேண்டியிருக்கு அப்படின்ற எண்ணம் வருது. இந்த காக்ரோச் வந்து ஒரு கட்சியாக மாறுமா, அது எதிர்காலத்து இயக்கமாக மாறுமா, அது வந்து தேர்தலில் ஃபைட் பண்ணுமான்றதெல்லாம் ரொம்ப ஏர்லி இப்போ. ஆனால் அது சொல்கிற விஷயம் என்னென்னா அது ஒரு சிகப்பு வழக்கை வந்து நமக்கு காமிக்குது. பிரச்சனைகள் வந்து ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்குன்னு ஆளுகின்றவர்களுக்கு ஒரு ரெட் லைட்டை காமிக்குது. நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு காமிக்குது. ஆக்சுவலாக நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. தேங்க்யூ. புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிறைவு பெற்றது.